ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காருண்யா vlogs. இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெண்ணிலா குலோப் ஜாமுன் ஐஸ்கிரீம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பால், வெண்ணிலா எசன்ஸ், சுகர் இருந்தால் போதும், வீட்டிலே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் வெண்ணிலா ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பால் பொங்கிடுச்சு. பால் பொங்கினதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால பால் திக்காக ஸ்டார்ட் ஆகிடும். ஓரளவுக்கு பால் திக்காகினதும் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு பால் திக்காக 25 மினிட்ஸ் ஆச்சு. ஓரளவுக்கு இப்போ பால் திக்காயிடுச்சு. ஒரு பேனில் பாலை ஊற்றி ஆற வச்சுக்கிறேன். பால் ஆறுனதும் இந்த மாதிரி ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் ஊற்றிக்கலாம். இப்போ மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. 4 ஹவர்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ குலோப் ஜாமுன் ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கிறேன். 1 கப் தண்ணி, 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரையை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. குலோப் ஜாமுன் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி MTR குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க குலோப் ஜாமுனை சுகர் சிரப்பில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போது 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓரளவுக்கு நல்லா திக்காகியிருக்கு. இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். பிளெண்ட் பண்ண உடனே தண்ணியாக தான் ஆகிடும். ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போது குலோப் ஜாமுனை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீமில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி ஃப்ரீசரில் வச்சிடலாம். 8 ஹவர்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஐஸ்கிரீம் எப்படி வந்திருக்குன்னு இப்போ பார்க்கலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகியிருக்கு. ஃப்ரீசர்லேருந்து எடுத்த உடனே எடுக்க வராது ஐஸ்கிரீம். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஸ்கூப்பில் எடுத்து பவுலில் வச்சுக்கலாம். பாருங்கள், பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. வெண்ணிலா ஐஸ்கிரீம் கூட குலோப் ஜாமுன் மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்ன்ட்டு நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் வெறும் வெண்ணிலா ஐஸ்கிரீம் மட்டும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐஸ்கிரீம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. வெண்ணிலா குலோப் ஜாமுன் ஐஸ்கிரீம் கடையில் வாங்குற மாதிரியே இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க.
ஈஸியானது தான். 3 இன்கிரீடியன்ஸ் இருந்தா போதும். வீட்லயே நம்ம ஈஸியா செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.